ஹே ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சிக்கன் வச்சு கிரில்டு ஸ்மோக்கி சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா. ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து மேரினேஷனுக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் நான் ஒரு 2 ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா, அதுக்கப்புறம் சிக்கன் 65 மசாலா ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இது எல்லாத்தையுமே ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் தந்தூரி மசாலா ரெடிமேட் விற்குது, அது கூட நீங்கள் வாங்கி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு வந்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன், கொஞ்சமாக லெமன் ஜூஸ், இதுக்கப்புறம் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் யூஸ்வலாக மசாலா இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அதில் சிக்கன் போட்டு மிக்ஸ் பண்ணுவேன். ஸோ அப்போ எல்லாமே நல்லா பைண்ட் ஆகிடும். அதனால் அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக கர்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இன்றைக்கி சிக்கன் லெக் தான் எடுத்திருக்கேன். ஸ்கின் ரிமூவ் பண்ணிவிட்டு சிக்கனில் நல்லா இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுக்கலாம். அப்போ தான் உள்ளே நல்லா இறங்கும் மசாலா எல்லாமே. 2 சிக்கன் லெக் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு லெக் மட்டும் செய்யலாம்னு செஞ்சு நான் வந்து மேரினேஷனுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் சொன்னார், இன்னும் ஒரு 2-3 பீஸ் எக்ஸ்ட்ரா போட்டு செய் அப்படின்னு சொன்னார். எங்கள் 2 பேருக்கு மட்டும்தானே அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நல்லா மேரினேட் பண்ணிக்கோங்க. நல்லா சிக்கன் ஃபுல்லாக கோட் ஆகணும், உள்ளேயுமே நல்லா கோட் ஆகணும். அந்த மாதிரி மேரினேட் பண்ணி ஒரு 1/2 hour to 1 hour நீங்கள் வச்சிடலாம். இல்லை உங்களுக்கு டைம் இல்லைனா ஒரு 15 minutes வச்சதுக்கப்புறம் நீங்கள் குக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா நமக்கு சிக்கன் உள்ள வரைக்கும் அந்த மசாலாலாம் நல்லா ஊறி இருக்கும். ஸோ ஒரு 1/2 hour கழித்து நம்ம தோசைக்கல்லில் கொஞ்சம் நல்லா கம்ப்ளீட்டாக எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஆயில் தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சிக்கன் லெக்ஸு பீஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி வச்சுட்டு தயவு செஞ்சு ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் சிக்கன் குக் ஆகாது, அப்புறம் அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். நான் எடுத்தோடனே சிம்மில் வச்சுருவேன். கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கிறேன், பட்டர் இல்லை என்கிட்ட, அதனால் க்ளோஸ் பண்ணி சிம்மில் வச்சு ஒரு 5 minutes ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி விடும் சிக்கன்லேருந்து. அந்த தண்ணியே போதும், நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணியெலாம் ஊற்ற வேண்டாம். அதனால தான் நான் சிம்லேயே வச்சு குக் பண்ண சொல்கிறேன். இல்லைனா தண்ணி விடாது, அடி பிடிக்க ஆரம்பிச்சிரும். 2 சைடும் ஈவனாக குக் பண்ணலாம். எல்லாத்தையுமே இதேமாதிரி ஜென்டலாக திருப்பிக்கோங்க, இல்லைனா சிக்கன் பிஞ்சிரும். ஓகே, நல்லா குக்காக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதே மாதிரி க்ளோஸ் பண்ணி ஒரு 5 to 15 minutes வரைக்கும் குக் பண்ணலாம். 5 minutes ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி திருப்பி வச்சு நமக்கு போன் வரைக்கும் குக் ஆகணும் சிக்கன், அதனால தான் நம்ம சிம்லேயே வச்சு குக் பண்ணுறோம். இந்த எக்ஸஸாக இருக்க மசாலா எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி எடுத்து அந்த சிக்கன் மேலேயே போடுறேன். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிவிட்டு, நீங்கள் பட்டர் இருந்துச்சுன்னா பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, சிக்கன் நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ இதை வந்து நம்ம ஃப்ளேமில் அப்படியே காட்டிடலாம் டேரெக்டாக. அப்போ தான் அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் வரும். அப்படின்றதுனால உங்கள்கிட்ட இந்த மாதிரி ரொட்டி மேக்கர் இல்லை க்ரில் ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் வச்சு கொஞ்சம் நேரம் அந்த ஃப்ளேமில் காட்டினீங்க அப்படின்னா அந்த ஸ்மோக்கி ஸ்மெல் செம்மையாக இருக்கும். சிம்லேயே வச்சு காட்டுங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா டக்குன்னு கருகிரும். ஆக்சுவலி இதுக்கு மேலே நீங்கள் பட்டர் போட்டிங்க அப்படின்னா அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் நல்லாவே வரும். இப்போ பார்த்திங்கன்னா நான் கீ ஆட் பண்ண உடனே ஸ்மோக் நிறைய வரும் அதுலேருந்து. நல்லாயிருக்கும். ஆக்சுவலி இந்த ஃப்ளேவரோட சிக்கன் சாப்பிடும்போது நல்லா டேஸ்டியாக நமக்கு நல்லாயிருக்கும் அந்த பர்ன்ட்டு ஸ்மெல். சரி, 2 சைடும் நான் இந்த மாதிரி ஈவனாக குக் பண்ணுறேன். பாருங்கள், நல்லா சூப்பராக குக் ஆகுது. அவ்வளோதான், நம்மளோட ஸ்மோக்கி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து கொஞ்சம் நேரம் ஹை ஃப்ளேமில் இந்த மாதிரி காட்டணும் அப்படின்னா அந்த எக்ஸஸ் மசாலா எல்லாம் கொஞ்சம் அப்படியே ட்ரை ஆகிடும், இல்லைனா ரொம்ப மசாலாவாக தெரியும். அவ்வளோதான், நம்ம ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணுவோம் அப்படின்னா சூப்பரான ஸ்மோக்கி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய ஷார்ட்ஸ்லேயுமே ரெசிபீஸ் ஆட் பண்ணுறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். See you soon. Bye bye. Keep supporting us.